எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக். இங்கே உட்காந்துருக்கு எல்லாருக்குமே ரொம்ப இந்த அகாடமி அண்ணன் அகாடமி ஆக்சுவலி ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வரேன். என்னோடய ஒய்ஃப் இங்கே தான் சேர்ந்துருக்காங்க. இங்கே பேசுறதுலாம் ரொம்ப நாளும் கேட்டுருக்கேன். ஏன்னா வெரி இம்பார்ட்டன்ட். எனக்கு இங்கே பேசுறதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ கூப்பிட்டு ஏதோ நம்மகிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க போல, உங்களுக்குலாம் கொஞ்சம் சொல்லுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். நாட் ரியலி. அவங்க ரொம்ப மனசுல இருந்து இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு இப்பெல்லாம் சொந்தக்காரங்களோ இல்லை பேரண்ட்ஸோ கூட அந்த அளவுக்கு நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இல்லை. பட் ஒரு இன்ஸ்டியூட்ல அந்த நேமுக்கு ஏத்தாப்புல அண்டைன் அகாடமி அப்படிங்கிற நேமுக்கு ஏத்தாப்புல வெரி கொஞ்சம் எனக்கு முன்னூற்றி வருஷமா தான் இருந்தது. ஏன்னா வி ஆர் வெரி லோன்லி மீ அண்ட் மை ஒய்ஃப். பட் இருந்தாலும் இங்கே வந்து நான் எவ்வளோ அகாடமியில் நான் பார்த்துருக்கேன். ஜஸ்ட் வருவாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க, பேமெண்ட் கேட்பாங்க. நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன். பட் ஆர் வெரி ரொம்ப இல்லை, நாங்கள் மட்டும் முன்னேறினா பத்தாது, நாங்கள் பணத்தை வாங்கிட்டு போகிற ஆளுங்க கிடையாது, நாங்கள் பணத்தை வாங்கிட்டு உங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறோன்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Really I appreciate all the people of Anna Academy. Really I'm thanks to you. And எனக்கு பேசுகிற அளவுக்குலாம் தகுதி கிடையாது, ரொம்ப சின்ன பையன். நான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு சின்ன சின்ன ஜாப்லாம் பார்த்துட்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது என்னோட ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங், இந்த டிசிப்ளின் ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் சின்ன வயசுல சரியா படிக்கிறனோ இல்லையோ, எங்க அப்பா சொல்லுவாரு, நீ ஒழுங்கா படிக்கிறியோ இல்லையோ முதல் டிசிப்ளினை கத்துக்கோ, முதல்ல புக்கை திறந்து படிக்கிறியோ இல்லையோ முதல் புக்கை கையில வை. ஏன்னா புக்கு அங்க போட்டேன் இங்க போட்டேன் அப்படின்லாம் இருக்காது, கையில வை, அதுவே உன்னை காப்பாற்றும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. ஸோ எனக்கு டிசிப்ளின் தான் இவ்வளோ கூப்பிட்டு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லாரும் நீங்க எவ்வளவு டிசிப்ளினா இருப்பீங்கன்னு எனக்கும் தெரியும். ஏன்னா நீங்க என்ன விட பயங்கர திறமையான ஆளுங்களா இருக்காங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். நீங்க வந்து ஸ்டூடெண்ட்டை விட பேரண்ட்ஸ் வந்து இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி ஓகே இங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசுறீங்கன்னா ரியலி இந்த ப்ரிவிலேஜ் யாருக்குமே கிடைக்காது, எனக்கு கூட கிடைக்கல. இந்த ப்ரிவிலேஜை நல்லா பயன்படுத்திக்கோங்க. என் ஒய்ஃப்க்கு நான் என்னென்ன சப்போர்ட் பண்ணணுமோ எல்லா சப்போர்ட்டும் நான் பண்றேன். அதே மாதிரி நான் அவங்க ஏதாவது குக் போட்டாங்கன்னா நான் கொஞ்சம் வெங்காயம்லாம் வெட்டி கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ தூரம் நீ கிளாஸுக்கு சீக்கிரம் போகணுமோ நான் முன்னாடியே என்னோட ஒர்க்கெல்லாம் பார்ப்பேன். அவங்க ஏதாவது துவைக்கலைன்னா நானே துவைச்சு வச்சுடுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஐ சப்போர்ட் டு மை ஒய்ஃப். ஸோ அப்படி இருந்தால்தான் என்னோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் என்னோட ஒய்ஃப்னாலே சக்ஸஸ் பண்ண முடியும். இல்லைன்னா அது அவ்வளோ சாத்தியம் கிடையாது. குடும்பத்தோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ தேங்க்யூ.